கைஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. வாழப்பங்குடியில் வந்து ரீச் ஆனதாகி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அது முன்னாடி தாங்க உட்காந்துருக்கோம். உள்ளே போகிறது தாங்க நம்மளோட எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பட் நம்ம உள்ள கேமரா அலோடா இல்லையான்னு தெரிலங்க. அதோட பேக் வியூவில் வரேன் பாருங்க. நான் அதோட எல்லாம் என்னென்ன இதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதாங்க பாலப்பழம் குடில். இது பார்த்தீங்கன்னா இந்த பாலப்பழமில் உள்ள பசங்களே, அதாவது இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தாங்க இந்த குடில். என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பியை வச்சு டிசைன் பண்ணிக்குவாங்க. டிசைன் பண்ணிவிட்டு அதில் கெட்டு கம்பி மணிக்க இருக்கலாம், அந்த கம்பியை போட்டு சுற்றிட்டு இது எல்லாமே பெரிய பெரிய வைக்கப்புல் இருக்கலாங்க, அந்த வைக்கல் தாங்க இது எல்லாமே. வருஷம் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்களாம் இந்த குடியில். நல்லா இருக்குல்ல? வருஷம் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்களாம் இந்த குடியில். உள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குடியில் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாமே இவங்களே பண்ணுறது தாங்க. இந்த ஸ்டாச்சுஸ் முதற்கொண்டு இவங்களே பண்ணுவாங்களாம். நல்லா இருக்குல்ல ஒவ்வொரு ஸ்டாச்சுஸுமே. அது என்ன எந்த இது அப்படின்றதுமே போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. நான் கன்வியூ பண்ணுறாங்க. பின்னாடி ஒன்று இருக்கு பாருங்கள். என்னால் ரொம்ப சத்தமாக பேச முடியல. இது எங்கள் சின்ன சின்ன கார்டன் மணிக்கு வச்சுருக்காங்க. குருவி கூடு, நாய் வீடு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தண்ணி விழுது. நல்லாயிருக்கு. தண்ணி ஆட்டோமேட்டிக்காக விழுந்துகிட்டே இருக்குங்க. மோட்ரு செட்டப் தான் நல்லாயிருக்கு. எல்லா ஸ்டாச்சுமே இவங்களே பண்ணுறதுங்க. நல்லா இருக்குல்ல? நான் உங்களுக்கு தெரியுதா இல்லையா கூட இப்போ தான் வந்துட்டுருக்கேன். யாராவது பார்க்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணி பாருங்கள், சரியா? இதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நிறையா கூட்டமாக வச்சா அதனால் எடுக்கலை. பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏதோ தொட்டிலில் படுத்திருக்க மாதிரி இருக்குது. இந்த இருக்குல்ல, இந்த கம்பி மணி தாங்க வச்சு கட்டுவாங்க இந்த குடிலேயே. நான் உங்களுக்கு வெளியே கூட அந்த வைக்கப்புள்ள வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இதை பார்க்கறது தான் நம்ம ஆசையாக ஓடி வந்தோம். அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு காட்டனில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இங்கே முடிஞ்சு. இது வந்து அவுட்லெட்டு, வெளியே போகிறோம். மேலேயும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காட்டன் தான் நினைக்கிறேன். மேலே இருக்குது. நல்லாயிருக்கு. தெரியும் நினைக்கிறேங்க. ஃபுல்லாமே வைக்கப்புல் தான். இந்த வைக்கப்புல்லை வச்சு கெட்டி எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. உள்ளே பார்க்கும்போதும் நல்லா வேறு லெவலில் இருக்குங்க. அது எல்லாமே அவங்களோட பேர்ட்ஸ், அதாவது அவங்களோட ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. பசங்களே பண்ணது எல்லாமே. நல்லா இருக்குல்ல? வாங்க கீழே போய் காமிக்கிறேன். இங்கேருந்து அவுட்லுக்கை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் ஹியூமன்ஸே அதுவும் இந்த வைக்கப்புல் வச்சு கேட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ப முடியல தானே அவங்களால. வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலில் பண்ணுவாங்களாங்க. இங்கே வருஷம் இந்த குடில் வந்து ஒவ்வொரு மாடலில் வித்தியாசமாக பண்ணுவாங்களாம். என்ன பழைய ஃபுட்டேஜில் எதுவும் கிடையாது. நானே இதை இன்ஸ்டாவில் பார்த்து தான் கிளம்பியே வந்தேன். செம்மையாக இருக்குங்க. ஆனால் அது வழியாக இன்லெட் உள்ளே போயிட்டு, அதாவது இன்றைக்கியோட லாஸ்ட்டுங்க, ஜான்வரி 1 லாஸ்ட்டு இந்த குடில். அதுக்கடுத்து பிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வட்டம் என்னென்னா நவம்பர் மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஒர்க்கு. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 20 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. இந்த அழகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? மறக்காமல் இதோட அழகை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அதாவது குளிச்சு நீட்டாக இருக்காங்க. நம்ம மட்டும் இங்கே கேவலமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். இதோட அழகை நீங்கள் ரசித்தீங்க அப்படின்னா இது வந்து இதுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை வச்சு நெக்ஸ்ட் இயர் குடிலுக்கு நம்ம வரலாங்க. பட் அது வந்து நம்ம கொஞ்சம் ஈவினிங் டைம்லேயே வந்துடணும்.
இது வந்து ரொம்ப 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 ரிஸ்க் ஆகிட்டுன்னு இந்த தடவை. உங்களுக்கே பழைய வீடியோவில் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். இருங்க நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு அவுட்லுட் காமிக்கிறேன் பாருங்க. செம்மையாக இருக்குது. அந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆரம்பித்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா பாருங்கள், நல்லாயிருக்கும். இதாங்க அந்த அவுட்லுக்கு. அந்த அண்ணா வந்து வெளியே வரவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லி பைபிள் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்குல்ல?